அட ஆமாங்க மக்களே, தமிழகத்தில் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு தாமதம் ஏன்? சராமரி கேள்விகளை முன்வைத்த பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்புங்க. என்னதான் நடக்கிறது தமிழகத்தில்? எல்லோருமே பார்த்திங்கன்னா குழம்பிய நிலையில் இருக்காங்க. ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வுடைய ரிசல்ட் வெளியிடாதது இதற்கு எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய காரணம். சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வினை விரைவாக நடத்த வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் பேட்ரிக் ரைமண்ட் கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாட்டில் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்துவது தொடர்பாக அரசாணை வெளியிடப்பட்டது. அதில் ஜனவரி மாதம் சிறப்பு தகுதி தேர்வு நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டது. ஆனால் ஜனவரி மாதம் முடிவடைய நிலையில் இது குறித்த முறையான அறிவிப்பு எதுவுமே வெளியிடப்படவில்லை. நிர்வாக பணியிடமாக உள்ள தலைமை ஆசிரியர் பணியிடங்களும் காலியாக உள்ளது கருத்தில் கொண்டு பதவி உயர்வுக்கு காத்திருக்கும் ஆசிரியர்கள் 5 ஆண்டுகளாக பணி ஓய்வு பெறும் சூழலில் கருத்தில் கொண்டு மாணவர்கள் நலன் கருதியும் ஆசிரியர் தகுதி தேர்வில் விரைந்து நடவடிக்கை எடுக்கவும் கொள்கிறோம். தேர்வு நடத்துவதற்கு முன்பாக கடந்த நவம்பர் 15, 16 தேதிகளில் நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வின் முடிவுகளை வெளியிட வேண்டும். குறைந்தபட்ச மதிப்பெண்களில் மாற்றம் என்றும் பணியில் உள்ள ஆசிரியர்கள் மற்றும் தகுதி தேர்வு எழுதும் அனைவருக்கும் தங்கள் பணி வாய்ப்புக்கு பணியில் தொடர தகுதி மதிப்பெண் 50% குறைத்திட நடவடிக்கை எடுக்க பணிவுடன் வேண்டுகிறோம். தகுதி தேர்வுக்கான குறைந்தபட்ச மதிப்பெண்களை மாற்றம் செய்ய வேண்டுமென ஏற்கனவே எங்களது அமைப்பு சார்பில் மனு வழங்கியுள்ளோம். நவம்பர் 15, 16 தேதிகளில் 2025 நடைபெற்ற பாடத்திட்டத்தை பொறுத்தவரைக்கும் இதில் ஒரு பெரிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ பாடத்திட்டத்தினை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக பணியில் உள்ள ஆசிரியர்கள் என்பதை கருத்தில் கொண்டு அவர்கள் பாடத்தில் கூடுதல் மதிப்பெண்களை வழங்கி வினாத்தால் மாற்றியமைக்கப்பட வேண்டும். சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்துவதும் போது ஆசிரியர்களின் பணிக்காலத்தை அடிப்படையாக கொண்டு அவர்களுக்கு தேர்ச்சி மதிப்பெண்களில் தளர்வு வழங்கிட வேண்டும். சிறப்பு தகுதி தேர்வு வாய்ப்பினை தனியார் பள்ளிகளில் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளதை ரத்து செய்ய வேண்டும். மேலும் பள்ளி கல்வித்துறையில் தற்போது பணியாற்றி வரும் ஆய்வக உதவியாளர்கள், இளநிலை உதவியாளர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள் உரிய கல்வி தகுதியோடு இருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. மேலும் பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர் தகுதி தேர்வுடைய முடிவுகளை விரைவில் வெளியிடணும், அதை கோரிக்கைகள் மேலே வச்சுருக்காங்க. ஸோ பலதரப்பட்ட ஆசிரியர் சங்கங்கள் இந்த கோரிக்கைகளை வச்சுருக்கிறது எல்லோருக்குமே கேள்விக்குறியாக இருக்குங்க. ஸோ மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியாகும். ஸோ அது முடிவு வெளியிடறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சின்ன அப்டேட் வெளியிடுறாங்க. அந்த அப்டேட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தகுதி தேர்வுடைய மதிப்பெண்கள் மற்ற மாநிலங்களைப் போல தகுதி தேர்வுடைய மதிப்பெண்கள் 82லிருந்து 75 மாற்றணும். தமிழகத்தில் 82 மார்க், அதாவது 55% எடுத்தால் தான் பாஸ் என்ற அறிவிக்கை இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா 50% மாற்றி அமைங்க அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ இவர்களுடைய கோரிக்கைகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் நிறைவில் எடுத்துக்கொள்ளணுங்க. ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2ல் 145 கேள்விகள் தவறு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு இருக்குது. ஸோ அதற்கு ஃபைனலாக இறுதி விடை குறிப்பை எப்பொழுது வெளியிட போகிறாங்க அப்படின்ட்டு எல்லோருமே கேட்டுட்ருக்காங்க. ஸோ நிச்சயமாக ஆசிரியர் தேர்வு வாரியம் இதற்கு ஒரு ஃபைனலான ஆன்சர் கீஸை வெளியிடுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Okay.